நடிகை விஜயசாந்தி தென்னிந்தியாவில் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை வாங்கியவர். 1990ஆம் ஆண்டு 1 கோடி சம்பளம் வாங்கியவர். கமல், ரஜினி, தெலுங்கு சிரஞ்சீவி இவர்களுக்கு இணையாக பேசப்பட்டவர். ஏன் அந்த நடிகர்களுக்கு விஜயசாந்தி மீது பொறாமையும் ஏற்பட்டது. ஒரு நடிகை தென்னிந்திய சினிமாவில் இப்படி முன்னேறுகிறார் என்று இவருடைய சண்டை காட்சிகள் வைஜெயந்தி ஐபிஎஸ் என்ற படத்தில் மூலம் பெரிதும் பேசப்பட்டது. இன்ஸ்பெக்டர், அதுவும் லேடி இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபிட்டாக உயரமாக சரியாக இருந்தார். அதனால் பல படங்களில் இவர் போலீஸ் வேடம் ஏற்று நடித்தார். ஆரம்ப காலங்களில் இவர் ஒரு கவர்ச்சி நடிகையாக அறிமுகமானார். 14 வயதில் பாரதி ராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வைரமணி மாலை என்றே சொல்லலாம். கோடம்பாக்கத்தில் ஃபோட்டோ ஷூட் நடத்தி எல்லா சினிமா கம்பெனிக்கும் அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஃபோட்டோ கடையில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு பாரதி ராஜா இவரை கல்லுக்குள் ஈரம் என்ற படத்திற்காக 2வது கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். முதல் கதாநாயகியாக அந்த படத்தில் அருணா நடித்தார். அங்கு நடந்த படப்பிடிப்பில் ஏகப்பட்ட சம்பவங்கள் அவருக்கு ஏற்பட்டது. அந்த சின்ன வயதிலேயே சினிமா என்றால் என்னவென்று புரிய வந்தது. அதனால் அவர் தெளிவாக இருந்தார். அப்படம் வெளிவந்த போது சினிமா பத்திரிகைகளில் நடுப்பக்கத்தில் பிகினியுடைய கவர்ச்சி படம் போட்டு போஸ்ட் கொடுத்திருந்தார். எதற்கும் தயார் என்ற பாணியில் அந்த படங்கள் எல்லாம் ரசிகர்களை தூங்க விடாமல் செய்தது. அதே சமயம் இவர் நடித்த நெஞ்சிலே துணிவிருந்தால் என்ற படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்திருந்தார். அந்த படத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் கபடி விளையாடும் காட்சிகளில் அவ்வளவு ஆபாசமாக நடித்திருப்பார். அன்றைய இளைஞர்களை தூங்க விடாமல் செய்தது. அந்த காட்சி இன்றும் நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தால் நிச்சயம் அந்த காட்சி இருக்கும். இப்படி ஒரு ஆபாசமும் கவர்ச்சியும் நடித்த நடிகை தான் விஜயசாந்தி. பிற்காலத்தில் அதையெல்லாம் மாற்றி பூ ஒன்று புயலானது என்பதை போல கவர்ச்சி புயல் ஒன்று புயலான கதையெல்லாம் மேஜிக் தான். கமலுடன் இந்திரன் சந்திரன் தெலுங்கு படத்தில் நடித்தபோது கமலுக்கு ஏகவும் கம்பெனி கொடுத்தார் என்று தெலுங்கு பத்திரிகைகள் எழுதி தள்ளியது. இருவரை பற்றி கிசுகிசு நிறைய வந்தது. அந்த படத்தில் இருவரும் நெருங்கி நடித்திருந்தார்கள். அதே போல மன்னன் படத்தில் விஜயசாந்தியும் ரஜினிகாந்தும் நடிக்கும் ஒரு பாடல், முதலிரவு பாடல், அடிக்குது குளிரு என்ற பாடலுக்கு இவர் காட்டிய மூமெண்ட்ஸ், அதனால தான் மன்னன் படம் ஓடியது. தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார். அப்போது சிரஞ்சீவியும் இவரை பற்றியும் நிறைய கிசுகிசுகள் வரும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார். அவருடைய கிராஃப் மேலே போய்கொண்டே இருந்தது. சினிமா என்றாலே கிசுகிசு முக்கியம்தானே, அதையெல்லாம் முதிரைவிட முடியாது என்பது போல. இவரது தந்தை பேர் சட்டி ஸ்ரீனிவாஸ் பிரசாத், தாய் வரலட்சுமி. இவர் பிரபல தெலுங்கு இயக்குனர் விஜயலலிதாவின் மருமகள் ஆவார். இவர் சென்னையில் உள்ள ஹோலி ஏஞ்சல் ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் சினிமாவுக்கு நடிக்க வந்துவிட்டார். இவர் தனது 14 வயதில் தமிழில் கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடித்தார். பின்னர் அவருக்கு கில்லாடி கிருஷ்ணடு என்ற தெலுங்கு படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் சத்யம், சிவம் என்ற தெலுங்கு படத்தில் NT ராமாராவ் மற்றும் அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் ஆகியோருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. முதலில் இவர் அக்கா, மகள் போன்ற துணை கதாபாத்திரங்களில் தான் நடித்து வந்தார். முக்கிய கதாநாயகி பாத்திரங்களில் நடிக்கவில்லை. பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னர் இவர் கதாநாயகியாக நடித்தார். தொடர்ந்து பெண் மைய உயர்த்தும் படங்களில் இவர் நடித்தார். பின்னர் கதாநாயகர்களுக்கு இணையாக ஆக்ஷன் நடித்து ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்தார். ஹீரோக்களுக்கு பொறாமையும் வந்தது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களிலிருந்து கவர்ச்சி கதாபாத்திரங்களுக்கு மாறினார். அந்த காலத்தில் கதாநாயகர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கினார். இதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கு அவரது அடுத்தடுத்த வெற்றி படங்கள் பதிலாகின. சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கு பெரும்பாலும் டூப் வைத்துக் கொள்வதில்லை. பின்னர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் 2020ஆம் ஆண்டு நடிக்க வந்தார். 1998ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் விஜயசாந்தி சேர்ந்தார். பாரதிய மகிழா மோர்ச்சாவின் செயலாளரானார். அவர் அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார். பின்னர் தள்ளி தெலுங்கானா என்ற தனி கட்சியை துவங்கினார். அதை பாரத் ராஷ்டிரா சமிதியுடன் இணைத்தார். பின்னர் அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டினார். மேடக் தொகுதியின் எம்பியாக 2009ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சந்திரசேகர ராவுடன் இணைந்து தனி தெலுங்கானா இயக்கத்தில் கலந்து கொண்டார். தனி தெலுங்கானா உருவாக வேண்டி நடந்த போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொண்டார். 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். பின்னர் மேடக் தொகுதியில் MLA ஆனார். தெலுங்கானா காங்கிரஸ் ஆலோசகரானார். பின்னர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து மீண்டும் 2020ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இவர் ஸ்ரீனிவாஸ் பிரசாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆந்திராவில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து பல கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்தார். இவருக்கு அரசியலில் போட்டியாக வந்தவர் ரோஜா. அவர் YSR காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அமைச்சராகிவிட்டார். ஆனால் விஜயசாந்தியால் பல அரசியல் கட்சிகள் தாவியும் பெரிய பதவி அடைய முடியவில்லை. இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். இப்பொழுதாவது ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? ரோஜாவை முந்த முடியவில்லையே என்ற ஏக்கம் இவருக்குள் இருக்கிறது. கவர்ச்சி பூவாக வந்து புயலாக கலக்கிய விஜயசாந்தி பெண்களின் ஒரு ரோல் மாடல்.
தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விஜயசாந்திக்கு முதல்வர் பதவி கொடுக்க முன்வந்தார் என்ற செய்தியும் வெளிவந்தது. ஆனால் இதை மறுத்துவிட்டார் விஜயசாந்தி. விஜயசாந்தி மீது ஜெயலலிதா அவர்கள் தனிப்பாசம் வைத்திருந்தார். அது என்ன காரணம் என்று தெரியாது. ஆரம்பத்தில் கவர்ச்சியாக நடித்தாலும் பின்னால் பெண்கள் போற்றும் ஒரு IPS அதிகாரியாக திரையில் தோன்றி பெண்கள் மனதில் பெரிதாக இடம் பிடித்தவர் விஜயசாந்தி.